கொடுத்தவரே அவர் தான். அதனால இன்பத்துக்கு அவர் எதிரி இல்லை. நியாயமான இன்பங்கள்னு இருக்குது, பாவ சந்தோஷங்கள்னு இருக்குது. பாவ சந்தோஷங்கள் தான் தவறு. அது ஏன் தவறு? இவன் கண்டுபிடிச்சிட்டான் மோசே. ரெண்டுத்தையும் வே பண்ணி பார்க்குறான் பாருங்க. பாவ சந்தோஷங்கள் ஏன் வேணான்ற வெறுக்கிறான்? பாவ அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்து அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. பாவ சந்தோஷங்களை பற்றி ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். அது அனித்தியமானது. அது எப்படிப்பட்டது? டெம்பரரி. நிறைய பேருக்கு இது வழங்குறது இல்லை பாருங்க. இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்காக போய் இதை அனுபவிக்கிறது. இதனுடைய கவர்ச்சியை அவர்களால் மேற்கொள்ள முடியல. ஏன்னா உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது, இன்னைக்கு கிடைக்க போகுது, சில நாட்களுக்கு கிடைக்க போகுது, சில மணி நேரங்களுக்கு கிடைக்க போகிறது. அதுக்காக எல்லாத்தையும் இழக்க தயார். அந்த சந்தோஷங்களை அனுபவிச்ச பிறகு வாழ்க்கையே நரகமாயிடுது பாருங்க. வாழ்க்கையே நரகமாயிடுது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நியூயார்க் பட்டணத்தில் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரான். நரகம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரான். அங்கே இந்த வேசிகள்லாம் வாடிக்கையாளர்களை தேடி அப்படியே முன்னே நடந்துட்டு இருப்பாங்க. அந்த தெருவில் கொஞ்சம் மோசமான ஒரு தெரு. அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு வேசி அப்படியே நடந்துகிட்டு இருந்தவ இந்த பிரசங்கத்தை நரகம் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பொறுக்கல பாருங்க. அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருந்தான். ஏன் நரகன்ற நரகம் போவேன். நான் நரகத்தில் இருக்கிறேன், ஏற்கனவே இப்பவே நரகத்தில் இருக்கிறேன், அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல அப்படின்றா. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நரகமாச்சு. எப்படி நரகமாச்சு? அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிமித்தம் நரகமாச்சு. செய்யத்தகாத காரியங்களை செய்கிறதன் மூலமாக, அதில் இறங்குறதன் மூலமாக, அதில் ஈடுபடுகிறதன் மூலமாக வாழ்க்கையே நரகமாக மாறிவிடுகிறது. நரகத்துக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நரகமாக மாறிடுது. அது அனித்தியமானதுன்னு சொன்னா நீங்க நம்புறதுக்கு ஆள் இல்லை பாருங்க. இப்படிதான் ஒருத்தன் சொப்பனம் கண்டானாம் பாருங்க, நரகம் போயிட்ட மாதிரி. போனால் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் லாபி மாதிரி இருக்கான்ல, ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி ஜம்முன்னு இருக்குதான். அடே இந்த கிறிஸ்தவ பிரசங்களை நம்பவே கூடாதுப்பா, பொய்யா சொல்லிட்டானுங்க. எல்லாம் எரியுமாக்கம், அக்னியாக்கம், வேதனையாக்கம்ட்டாங்க. இவ்வளோ ஜோராக இருக்குது, இதை போய் இவ்வளோ மோசமாக சொல்லிட்டானுங்களேன்னு சொல்லி அவன் கேட்டிருக்கிறான். டூர் ஒன்று காமிச்சிருக்காங்க. உள்ளே கொண்டு போய் உள்ளே போனால் எல்லாம் ஆட்டும் பாட்டமும் புசிப்பும் குடிப்புமா இருக்குது, எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. ஆகவே காலைல எந்திரிச்சோன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், நரகத்துக்கு தான் நான் போக போகிறேன். நான் பார்த்துட்டேன் நரகத்தை, நரகத்துக்கு தான் போக போகிறேன். நரகத்துக்கு போகிற மாதிரி வாழ்ந்துட்டு கடைசியில் நரகத்துக்கு போயிட்டான். நான் பாருங்க செத்து போன பிறகு பார்த்தா வெறும் அக்னியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஐயோ என்னப்பா தப்பான இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே. நான் ஒருக்கா வந்திருக்கிறேன், அங்கே நல்லா அருமையாக இருந்தது, ஏர் கண்டிஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தீங்க, இப்போ என்ன எப்படி இருக்குது அப்படின்னா சொன்னாங்களாம், அது டூரிஸ்ட்டுக்குன்னு வச்சுருக்கிற ஸ்பெஷல் ஏரியா. அது நீங்கள் டூரிஸ்டாக வரும்போது டூர் காட்டுறதுக்காக அதை வச்சுருந்தோம். இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்சியில் வந்துருக்கிறீங்க, இப்போ அங்கே போக முடியாது, இப்போ இங்கே தான். இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்க. பாவ சந்தோஷங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷம், வாழ்க்கை முழுவதும் வேதனை, அதுக்கு பிறகு நித்தியம் முழுவதும் வேதனை. அந்த வேதனையின் நாட்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதுன்றது கொஞ்ச நாளைக்கு துன்பம், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, நித்தியம் முழுவதும் மகிழ்ச்சி, நிம்மதி. வீட்டில் போய் படுத்தா தூங்கலாம் நிம்மதியா, பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை. ஏன்னா பாவம் அஞ்ச வைக்கிறது, தூக்கத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது. பாவத்தை விட்டு விலகி இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை, நடுங்க வேண்டியதில்லை, நிம்மதியாக வாழ முடிகிறது. இருக்கீங்களா?